ஒரு அற்புதமான ஒரு சிவ தரிசனம் ஞாயர். இந்த ஞாயர் கோயிலை பற்றி பல வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இது சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயர் ஸ்தலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ரெட்டில்ஸ்லேருந்து பெருங்காவூர் செல்ல வழியில் தான் இருக்குது இந்த ஞாயர் கோவில். இந்த ஞாயர் கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஊர் பேரே இங்கே ஸ்தலமாக அமைஞ்சிருக்குன்னு தான் பொருள். ஊர் பேரே ஞாயர் தான். ஏன் ஞாயிறுன்னு பேருக்கா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக சொன்னால் சூரிய பகவான் வந்து சாயாதேவியை பிரிஞ்சு வருந்தி ஊரெங்கு சுற்றி கொண்ட காலம், அதாவது நிழல் இல்லாமல் சூரியன் இருந்த காலம். அந்த நேரத்தில் சாயாதேவியை மீண்டும் நினைப்பதற்கு சூரியன் வந்து தவம் இருந்து ஒவ்வொரு சிவாலயமாக வந்து போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்க சூரியனுக்கு சிவபெருமான் வந்து ஒரு ஒளி வடிவில், ஒரு ஜோதி வடிவில் காட்சியளித்தார். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, சாட்சாத் இந்த ஞாயிறு தான். சிவனை வந்து ஒளி வடிவில் சூரியன் தரிசனம் செய்ததால் இந்த இடத்துல இறங்கி சிவனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் சூரியன். அதனால் எங்கள் சூரியனுக்கு வந்து தனி சன்னதி உண்டு. சிவன் புஷ்பரேஸ்வரர். எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா வெல்வ மரம் தான் வந்து ஸ்தல மரமாக இருக்கும், மரங்கள் தான் ஸ்தல மரமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பூக்கள், தாமரை பூக்கள் வந்து ஸ்தல மரமாக இருக்குது. தாமரை தான் இங்கே ஸ்தல மரம். அதனால் வந்து தாமரை குளம் இங்கே அதிகமாக இருக்கும். அப்படி சிவன் அவர் வழிபட்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணி அவர் வழிபட்டனால அவருக்கு தனி சன்னதி இருக்குது சூரியனுக்கு. அதுமாதிரி புஷ்பரேஸ்வரராக அழைக்கப்படுற சிவனுக்கும் தனி சன்னதி இருக்குது. ரெண்டு பேரும் நேர் பார்த்துருப்பாங்க. முதல்ல சிவபெருமானை வழிபட்டு தான் நீங்கள் வந்து சூரிய பகவான் வழிபடணும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே அதிபதியான சூரியன் தான் அதிபதி. ஸோ உங்களுக்கு நவகிரகத்தில் சனி தொல்லை பிரச்சனை, எந்த ஒரு கேது ராகு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து சூரியனையும் சிவபெருமானையும் கும்பிட்டிங்கன்னா உங்களுடைய சகலமும் கிடைக்கும், தீமைகள் அகலும், உங்கள் வாழ்வில் செலுத்தும் ஒரு ஐதீகம். அதனால் இந்த சூரியன் வந்து ஒரு பிரகார ஸ்தலமாக தான் பார்க்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சூரிய குளம் இல்லையா, இங்கே தான் தாமரைப்பூ இருக்கும். இந்த தாமரைப்பூ பறிப்பதற்காக மன்னர் ஒருவர் வந்து வந்தபோது ஒரே ஒரு தாமரை மட்டும் வெண்ணொலியை கிளப்பிட்டுருந்துச்சு. அதை பார்க்க முடியல, பிரகாசிச்சிருந்தனால கிட்ட பருங்க முடியல. அந்த நேரத்தில் மன்னர் என்ன பண்ணார், தன் வாழை தூக்கி அந்த தாமரைப்பூ வெட்டிட்டார். இதனால் அவருடைய கண் பார்வை வந்து அந்த நேரத்தில் பறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிவனையும் நான் வேண்ட போது சிவன் வந்து ஒரு பார்வை கொடுத்தாராம். ஸோ கண் சம்மந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும் ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஞாயிறு ஸ்தலம் விளங்குது. அதனால் உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும், கண் பார்வை குறைந்தாலும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து சூரியனையும் சிவபெருமானையும் வழிபட்டு பாருங்கள். வாழ்வில் எல்லா சிறப்புகளையும் அடைவீங்க. ஓம் நம சிவாய். சிவாய் நம. ஓம் நம சிவாய். சிவாய் நம. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய்.